மக்கள் அனைவருக்கும் வணக்கம். சாட்டை துரைமுருகன் சீமானோட பரப்பு செயலாளர் சொல்றாங்க. சாட்டை துரைமுருகனுக்கு தளபதி விஜய்க்கு என்ன சம்மதம்? சாட்டை துரைமுருகனை பற்றியே விஜய் எங்கேயாச்சும் பேசியிருக்காரா? அண்ணன் சீமான் அவர்களை பற்றி எங்கேயாச்சும் விஜய் பேசியிருக்காரா? எதுக்கு இவங்க இவ்வளவு ஆக்ரோஷமா நம்ம தளபதி விஜய் அவர்களே பேசணும்? அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அவர் வாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துட்டு இருக்காரு, அவர் வர்றாரு போறாரு, ஓட்டு போடுறாங்க போடலை. நீங்க ஏன் இவ்வளவு தூரம் தளபதி விஜய் அவர்களை பேச வேண்டியது என்ன இருக்குன்னு எனக்கு சரியாக புரியவில்லை. ஏன் என்றால் இப்போ தளபதி விஜய் அவர்கள் கட்சியில் இருப்பவர்கள், அந்த அணில் குஞ்சுகள், அந்த தற்குறிகள் யாருமே உங்களுக்கு ஓட்டு போடவில்லை என்று நினைக்கிறீங்களா? போன தடவை 38 லட்சம் ஓட்டு வாங்கணும்னு நீங்க சொல்றீங்க. இவங்க யாருமே உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா ஓட்டு போட்டிருப்பாங்க. நீங்க 38 லட்சம் ஓட்டுல குறைஞ்சது 3-4 லட்சம் ஓட்டுக்கு மேல விஜய் ரசிகர்கள் உங்களுக்கு போட்டிருப்பாங்க. அதுக்கு மேலேயே தான் போட்டிருப்பாங்க. நீங்க ஏன் இப்போ விஜயை டார்கெட் பண்ணி பேசுறீங்கன்னு எனக்கு தெரியல. விஜய்னால உங்க ஓட்டு சதவீதம் குறையுமா? எலெக்ஷனில் தெரிய வரும் என்ன ஏது அப்படின்னு அப்போதைக்கு தெரியும். அதுக்குள்ள அணில் குஞ்சு அது இதுன்னு இப்படி எல்லாம் பேசுறீங்க. நீங்க உங்களை பத்தி அவர் பேசவே இல்லை, எங்கேயுமே பத்தி பேசல. இன்னும் இந்த விஜய் ரசிகர்கள் இன்னமும் உங்கள் வேலைப்பாடுகள் அதிகமாக்க வேண்டும். நீங்கள் சோசியல் மீடியாவில் அசிங்கமா திட்டுறதை விட்டுவிட்டு அவன் அப்படி பேசுறாங்க, இப்படி தளபதி ரசிகர் இந்த மாதிரி நீங்க மங்காத்தா படத்துல போய் அன்னைக்கு சண்டை போட்டு அசிங்கமா திட்டின்னு தரானுங்க. இதெல்லாம் நீங்க தவிர்த்துட்டு உங்கள் வேலை ஏதோ அதை செய்யுங்கள். மக்களுக்கு உங்கள் கட்சியினுடைய விசில் சின்னத்தை எடுத்து செல்லுங்கள். அப்படி எடுத்து செல்லும் பட்சத்தில் தான் உங்களுடைய ஓட்டு சதவீதம் கண்டிப்பாக உயரும். அது இந்த தடவை தளபதி வந்துருவாரோ, அடுத்த தடவை வந்துருவாரோ, மக்களின் கையில் தான் இருக்கு. இன்னைக்கு 5 லட்சம் பேரை கூட்டிட்டதுனால அந்த 5 லட்சம் பேர் மட்டும் ஓட்டு போட்டா பத்தாது. மக்கள், பாமர மக்கள், கிராமத்தில் இருக்கும் மக்கள் தளபதி அவர்களுக்கு ஓட்டு போட வேண்டும். அதை நீங்கள் எந்த அளவுக்கு செய்கிறீர்கள் என்று உங்கள் கையில் தான் இருக்கு. இறங்கி வேலை செய்யும் பட்சத்தில் தான் உங்களுடைய ஓட்டு சதவீதம் அதிகமாகும். பார்ப்போம் இது எந்த லெவலில் போய் முடிகிறது என்று. எலெக்ஷன் முடிஞ்சாதான் தளபதியின் அவருக்கு மக்கள் எந்த அளவுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள் என்று தெரிய வரும். செங்கோட்டையன் இப்போ கட்சியில் சேர்ந்திருக்காரு. அவர் அவ்வளவாக ஆக்டிவேஷன் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். செங்கோட்டையன் அவ்வளவாக அவருடைய ஆக்டிவேஷன் கட்சியில் கிடையாது. அவர் பேசுவது எல்லாமே அவ்வளவாக கிடையாது. ஆனால் தளபதி அவர்கள் இன்னமும் இந்த 2-3 மாதத்திற்குள் அவருடைய வேலையை சிறப்பட செய்ய வேண்டும். இதுவரைக்கும் செய்யவில்லை. இந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் அவர் இந்த வேலையை செய்யவில்லை என்பது மக்களுடைய கருத்தாக இருக்கிறது. நிறைய பேர் தளபதி அவர்கள் இந்த டெத்து 41 பேர் இருந்ததுக்கு அப்புறம் அதிகமாக மீட்டிங் போல, அது போகல, மக்களை போய் சந்திக்கல, அப்படித்தான் பேச்சு வருது. ஆல்சோ இவர் பட ஜனநாயகனை ரிலீஸ் பண்ணுவதில் தான் குறிக்கோளாக இருக்காரு. மக்களிடம் அவர் மக்களின் பிரச்சனையை கேட்க மாட்டாருன்னு தான் பேசிட்டு இருக்காங்க. நீங்க அந்த வேலையை ஈடுபடுங்க. ஜனநாயகம் படம் எப்போ வேணாலும் ரிலீஸ் பண்ணலாம், அது பிரச்சனை கிடையாது. நீங்கள் இறங்கி வேலை செய்யும் பட்சத்தில் தான் உங்களுடைய ஓட்டு சதவீதம் உயரும். மக்களுக்கு ஆதரவாக நீங்கள் இருக்க வேண்டும். யாரு? விஜய் ரசிகர்கள் இருக்கும் பட்சத்தில் தான் அவருடைய ஓட்டு சதவீதம் எகிரும். பார்ப்போம். எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் விஜய் அவர்களுடைய நிலைமை என்னவென்று தெரிய வரும். நன்றி, வணக்கம். நான் சொல்வது 100க்கு 100 உண்மை என்று நினைக்கிறேன்.